எல்லார் வீட்லேயும் இந்த மாதிரி பழைய கீபேட் மொபைல் வந்து வச்சுருப்பீங்க. எங்கள் வீட்லேயே ஒன்று இருந்துச்சு, சாம்சங்கு. ஸோ அந்த மொபைல் வந்து ரெடி பண்ணலாமே அப்படின்னு யோசித்தேன். எங்கள் அம்மாவும் சரி ஃபோன் பேசுறதுக்காச்சும் இருக்கட்டும்னா நீ போய் ரெடி பண்ண முடியுமான்னு பார்த்துட்டு வா அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நானும் கிளம்பிட்டேன். ஸோ இது வந்து ரெடி பண்ண முடியுமா முடியாதா அப்படின்னு யோசனையிலே இருந்தேன். ஏன்னா இந்த மாதிரி பேட்டரிலாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கிடைக்கிறதே இல்லை. ஏன்னா எல்லாமே ஆண்ட்ராய்டு மாறிட்டாங்க, ஆப்பிள் மாறிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ஃபோன்லாம் யாருமே யூஸ் பண்ணுறதே இல்லை. ஆனால் எனக்கு இந்த ஃபோன்லாம் வந்து பயங்கரமான மெமரிஸ். இந்த ஃபோன்லேயே நான்லாம் பயங்கரமான ஃபோட்டோஸு செல்ஃபீஸ்லாம் எடுத்திருக்கேன், ஷார்ட் ஃபிலிம்லாம் பண்ணியிருக்கேன்னா பார்த்துக்கோங்களேன். இந்த ஃபோன்லேயே பானம் பார்த்தா அப்படியே வந்து என்னடா ஒயிட் கலரில் இருக்குது, ஒரு கேமராவில் தான் அப்படியே இருக்குன்னு பார்த்தா நான் நார்மலாகவே ஒயிட் கலர் தான் இருந்துச்சு. சரி இது ரெடி பண்ண முடியுமா என்னன்னு எனக்கு தெரியல. ஏன்னா நார்மலாக ஜஸ்ட்டு ஃபோன் பேசுறதுக்கு மட்டும் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் அப்படியே கடைக்கு வந்துட்டேன். கடைக்கு வந்து பார்த்தா ஆல்ரெடி 2 பேர் நின்றுட்டு இருந்தாங்க. ஆல்ரெடி 2 பேர் வெயிட்டிங்கு கஸ்டமரு. ஸோ இந்த ஃபோனில் இந்நேரத்துக்கு போய் கொண்டு போய் கொடுத்தா ஏன்னா இந்த ஃபோன்லாம் இன்னும் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நீங்கள் அப்படின்னு கேட்டுருவாங்களான்னு யோசிச்சுட்டே இருந்தேன். அண்ணனும் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோனை வந்து கழட்ட ஆரம்பிச்சோன்னு ஃபஸ்ட்டு வேலை அந்த பேட்டரி தான். பேட்டரி எடுத்தோன்னே தம்பி என்னப்பா உப்பிருச்சு போலையே பேட்டரி, இது வேலைக்கு ஆகாது போல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அண்ணன் வந்து அந்த அண்ணன் கிட்ட கொடுத்தாரு. ஏய் தம்பி இந்த ஃபோனில் வேலையாகுதுப்பா, அந்த மாதிரி தான் இருந்துச்சு அந்த ரியாக்ஷனு. தம்பி இந்த ஃபோனோட பேட்டரியில் மேனுஃபேக்சரிங் ஸ்டாப் பண்ணிட்டாங்கப்பா, சரி இருந்தாலும் ட்ரை பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்துட்டு என்னென்னமோ முறக்குன்னு ஏதோ பிளேடெல்லாம் போட்டு சார்ஜை போட்டார். ஃபோனு வந்து ஆன் ஆகலை. சரி ஓகே நம்ம ஃபோனு வந்து ஆன் ஆகாது போல் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். மேபி பை சான்ஸ் ஆன் ஆகலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு நானும் பார்த்தேன். தம்பி இது வேலையாகாது, இந்த பேட்டரியும் கிடைக்காது, நீங்கள் வேணால் வேறு ஃபோன் வேணால் செகண்ட் ஹேண்டில் வாங்கிக்கோங்க இல்லை புதுசில் வாங்கிக்கோங்க சொன்னாங்க. அப்புறம் அந்த ஜியோவில் வந்து ஒரு செகண்ட் ஹேண்ட் ஃபோன் காமிச்சாங்க. ஏன்னா மற்ற ஃபோனில் எந்த சிம்மும் ஆக்டிவேட் ஆகாதாமா, ஜியோ ஃபோனில் மட்டும்தான் ஜியோ ஃபோன் வந்து ஆக்டிவேட் ஆகும்னு சொன்னாங்க. ஸோ நானும் சரி ஓகேண்ணா அப்போ எனக்கு கண்டிப்பாக வேணும்னா ஒரு ஃபோன் அப்படின்ட்டு செகண்ட் ஹேண்டில் 650 ரூபாய்க்கு வாங்கிட்டு இது 650 ரூபாய்க்கு ஒர்த்தான்னு சொல்லுங்கள். ஏன்னா ஜியோ ஃபோன் ஒரிஜினல் ப்ரைஸ் எவ்வளோன்னு தெரியாது. இது ஜஸ்ட் வந்து ஒரு 1 இயர் ஓல்டு ஃபோன். ஆக்சுவலாக நானும் வாங்கிட்டு வந்துட்டேன். வீட்டில் என்ன சொல்ல போகிறாங்கன்னு தெரியல, ஜஸ்ட் ஃபோன் பேசுறதுக்கு மட்டும் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். யாருக்கெல்லாம் இந்த கீபேட் மொபைல் ரொம்ப பிடிக்கும், யார் வீட்டிலலாம் நிறைய வச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எனிவே இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். பாய்.